வணக்கம், இது புதிய தலைமுறை செய்திகள். நான் தியாகச்செம்மல். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். ஊது மச்சி. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Shiva. Happy birthday to you. And may God bless you. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த போறோம். Happy birthday to Shiva. உனக்கு பிறந்த நாள். Shiva உனக்கு பிறந்த நாள். Shiva உனக்கு பிறந்த நாள். உங்ககிட்ட கொடுத்தாங்க. சிவா பேஸ் அப்படி அங்கே தர்றா. சிவா பேஸ் நல்லா தெரியும். ஒரு ஆள் இல்லாத ஒரு ஊரே இல்லாத நீ வீடியோ வந்துருக்க மாட்டா. வீடியோ எடுக்கிறது யாருன்னு தெரிஞ்ச மாதிரி எவிடன்ஸ் வேணும்ல. எவிடன்ஸ் புடிங்கப்பா. கூட்டுறாப்ல அவனுக்கு கூட்டு இல்ல அதுல போட்டோ. புதிய தலைமுறை செய்திகளுக்காக சிவாவும்
படத்தொகுப்பால யாரு இவ்வளவு நேரம் தற்பொழுது பாத்தீங்கன்னாக்கா அசோக்நகர்ல இருக்கிற சர்வமங்கல காலனில இருக்கிற வீட்டுல வந்து நடந்துட்டு இருக்க சிவாவோட பிறந்தநாள் விழா கவனிச்சுட்டு இருக்கீங்க. இங்க பாத்தீங்கன்னாக்கா பனி துணிகளா உள்ள இருக்கு. இப்ப ரூம் டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னாக்கா 0 டிகிரி கம்மியா இருக்கிற காரணத்தால பனியா உடைஞ்சிருக்கிறது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் வந்து வருத்தம் தெரிவிக்க வேண்டிய விஷயம் என்ன கேளு நண்பருக்கு. இந்த இதுல மகிழ்ச்சி மற்றும் துயரமான சம்பவங்களை பத்தி பகிர்ந்துக்கிறதுக்காக தற்போது மது கருணா இருக்கிறாங்க. புதிய தலைமுறை செய்திகளுக்காக மணிமாறன். மது கேளுங்க. சரக்கு இல்லாது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏதோ மாப்பிள்ளை பர்த்டேனா ஃபர்ஸ்ட் நாளே செலிப்ரேட் பண்ணிடுவோம். பட் we are expecting. ஓகே. இன்று இரவு நிச்சயமாக சரக்கு உண்டு. சொல்லு மாப்பிள்ள வாக்கு கூட. அது உண்டா? பிறந்தநாளை பத்தி கேளுங்க. எப்படி இருந்துச்சு இந்த பிறந்தநாள் எப்படி இருந்துச்சுன்னு கேட்கணும்ல. டேய் வாடா அப்பெல்லாம் கழுவலாம் கூடாது. அது எப்படி நீ கழுவலாம் கழுவலாம் கூடாது. மணிமாறன் கேட்கிற கேள்வி பதில் சொல்லணும். கேளுங்க. தற்பொழுது உங்களுடைய பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் போயிட்டு இருக்குது. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை வந்து மீடியாவுக்கு கொஞ்சம் பகிர்ந்துருக்கீங்க. ஒரு கேள்வியை வந்து நான் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கேட்டிருக்கேன். கொஞ்சம் கூட பொறுக்கலாமா ஒரே வார்த்தையில பதில் சொன்னா என்ன அர்த்தம்? சரி ஓகே. நம்ம சதீஷ் அவர்கள் அசோக் நகர்ல இருந்து புதிய நேரடி ஒளிபரப்பு போட்டு நேரடி ஒளிபரப்பு. அதாவது இப்ப நடந்துட்டு இருக்க கொண்டாட்டங்களை பத்தி உங்க கருத்துக்கள் என்ன? ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. அருமை அருமை அருமை. மிச்சம் இருக்கு கேக்கு சாப்பிடுறது யாரு? இந்த கொஸ்டின் கண்டிப்பா வந்து பர்த்டே கொண்டாடுற நம்ம சிவா கிடையாது. நம்ம இத்தனை ஒரே பிடிச்சிக்க. ஏன்னா கேக்கு வாடுது. பிடிச்சிக்க கேக்கு ஆள்லாம் கம்மியா இருக்குல்ல. மறுபடியும் அதையெல்லாம் இருக்குமாங்களா? குளிச்சுதான் கூட்டு விட்டு குளிச்சுருவாரு. ஒன்னும் இல்ல மாப்பு போட்டு அப்படி. மறுபடியும் விளம்பர இடைவேளைக்கு பிறகு புதிய தலைவர் தற்பொழுது நடக்கக்கூடிய கொண்டாட்டங்களை பத்தி வெங்கடேஷ் அவர்கள் மீடியாவுக்கு ஷேர் பண்ண போல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க வெங்கடேஷ் அவர்களே? கேக்கு வாடி சாப்பிடலாம் உங்க கருத்து இருக்கு. நேயர்களே கவனிச்சுக்கோங்க. எவ்வளவு நம்மால எப்படி போட்டிருக்காரு. என்னுடைய கவனம் அதுலதான் இருக்கு. இந்த விழா எப்படி இருந்துச்சு நீங்க நினைக்கிறீங்க? இந்த விழா வந்து சிறப்பா இருந்தது. இதே காலகட்டத்துல நம்ம நிறைய பேரோட MBA படிச்ச முத்துக்குமார் அவருடைய விழா எப்படி சிறப்பிச்சதோ நல்லா அற்புதமாவே சிறப்பிச்சிருக்கோம். சம்பந்தப்பட்ட நபரை வந்து நல்ல முறையில கேக் வெட்டி கொண்டாடி அவர் மூஞ்சில பூசி எடுத்து இதெல்லாம் பண்ணிருக்கோம். பாதி கேக்கு காவாசி கேக்க சாப்பிட்டுருக்கோம். மிச்சம் முக்காவாசி கேக்கு ஆபீஸ் நமக்காக தான் இருக்கு. இப்போ அடுத்து நம்ம கடமையை இத்துடன் பினிஷ் பண்ணிருங்க. இத்துடன் மறுபடியும் நேயர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இதோ ஒரு பக்கம் சிவா அவர்கள் பிறந்தநாள் முன்னிட்டு அபி அவர்கள் அமைச்சிருக்க பரிசுகளை வந்து இதோ பாக்குறீங்க. பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து மல்டி பர்பஸ் வெங்கடேஸ்வர தெரியல. இதால படிக்க மட்டும் இல்ல, உடம்பு வீக்கா இருக்கிற நம்ம சிவா வந்து ஆர்ம்ஸ் வந்து இப்படி எக்ஸசைஸ் பண்ணி ஆர்ம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். பிளஸ் வந்து இவர் வந்து இதை வச்சு தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணாருன்னா அடுத்த ஒலிம்பிக்ல வந்து எடை தூக்குற இதுல வந்து ஆமா அதிகமா யூஸ் ஆக வேண்டிய விஷயம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ ஒரு இடத்துக்கு பஸ்ல போறீங்க, சீட் இல்லைன்னா இதை சேரா போட்டு உட்காந்துக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. நேரத்துல வந்து இந்த பரிசை வந்து சிவாவுக்கு வந்து யாரு எடுத்துட்டு போக வந்தா சரி
யாரும் எடுத்துட்டு போக மாட்டாங்க, திருவிழா வந்து சரிங்களா? ஆமா ஆமா. இதை வந்து இந்த பரிசை வந்து அபி அவர்கள் சார்பில் இந்த நம்ம ரூம்ல இருக்கும் போது வெங்கடேஷ், மணிமாறன் எல்லாரும் சேர்ந்து சிவாவுக்கு பரிசு அளிக்கிறோம். புதிய தலைமுறை செய்திகளுக்காக மணிமாறன் எத்தனை முறை வந்துட்டு போவாரு. கர்நாடகா வந்த பிரச்சனை இல்லை, கேப்சர் ஆகுது.